இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம இந்த பல்சரில் தான் நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ண போகிறோம். பல்சரில் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஓல்டு மாடல் பல்சர்லாம் பார்த்தோன்னா கார்பரேட்டர் பிளாஞ்சில் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 2 8mm போல்டு இருக்கும். அந்த 2 போல்ட்டை கட்டினா நம்ம கார்பரேட்டர் ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். ஆனால் இப்போ BS4 வண்டிகள்லாம் பார்த்தோன்னா அந்த 8mm போல்டு பிளாஞ்ச் வராது. அது பதிலாக ரப்பர் கொடுத்து ரப்பரில் கிளாம்ப் போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கார்பரேட்டர் கழட்டி மாட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப இடம் இருக்காது, ரொம்ப சுகுரான இடமா இருக்கும். இந்த வண்டியில் எப்படி நம்ம ஈஸியாக கழட்டி மாட்டுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் எதுக்காக நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறோம்னா, இது வந்து ஐட்லிங் ப்ராப்ளம் வந்து இந்த வண்டியில் வந்து ஐட்லிங் சரியாக நிற்கலை, ஐட்லிங் அடிக்கடி ஆஃப் ஆகுது. இப்போ கார்பரேட்டர் கழட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பெட்ரோல் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பெட்ரோல் ஓஸை வந்து கழட்டி விட்டுடலாம். பெட்ரோல் ஓஸை கழட்டி விட்டுட்டு நம்ம சீட்டை கழட்டி எடுத்துருவோம். சீட்டை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க அந்த ஷீல்டையும் கழட்டி எடுத்துடலாம். இதில் ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு அந்த ஸ்க்ரூ கழட்டா ஷீல்டை கழட்டி எடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஆக்சிலேட்டர் கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஆக்சிலேட்டர் கேபிள் பார்த்திங்கன்னா இதில் 10mm ஸ்பேனர் போட்டு அந்த லாக் நெட்டை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கேபிளை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு கேபிளை வெளியே எடுத்துடலாம். நல்லா ஃபுல்லாக லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டர்ஃப்ளை வாலோட ஸ்லைடை மேலே தூக்கி பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக ஈஸியாக வெளில வந்துடும். அவ்வளோதான், கேபிளை கழட்டி விட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கார்பரேட்டர் பிளாஞ்சில் வரக்கூடிய அந்த ரப்பரில் வரக்கூடிய அந்த அலங்கி போல்டு வரும்ல, அந்த அலங்கி போல்டு 3mm அலங்கி போல்டு போட்டு அந்த அலங்கியை லூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூவை நல்லா ஸ்லிப் ஆகாத கரெக்டான அலங்கியாக போட்டு லூஸ் பண்ணணும். ஃபுல்லாக கழட்டு தேவையில்ல, லூஸ் மட்டும் பண்ணாலே போதும். லூஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் கழட்டின அதே மாதிரி கிளிப்பு ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் கார்பரேட்டரோட பேக் சைடில் ஏர் ஃபில்டர் சைடும் ஒரு கிளிப்பு ஸ்க்ரூ இருக்கும். அதையும் நம்ம ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு அந்த கிளிப்பு ஸ்க்ரூவை ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இடுக்கலாக இருக்கும் அது, அதை கரெக்டாக லூஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக லூஸ் பண்ணாலே போதும், கழட்டு தேவையில்லை. இந்த 2 பக்கமும் ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் வந்து ஷேக் ஆகும். இப்போ நமக்கு கார்பரேட்டர் வந்து லூஸ் ஆகிடும், கழட்டி வெளியே எடுக்கலாம். ஆனால் கார்பரேட்டர் வெளியே எடுத்து நம்ம அவுட்டரில் வெளியே எடுக்கிற அளவுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்காது. ஏன்னா அந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வந்து தடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸோட மவுண்டிங் போல்டெல்லாம் லூஸ் பண்ணி அந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி பேக்கில் தள்ளணும்னா நம்ம கார்பரேட்டர் ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். அதுதான் இப்போ ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வரக்கூடிய அந்த மவுண்டிங் போல்டு, அதை கழட்டிட்டுருக்கோம். மேலே 2 அலங்கி போல்டு வரும், கீழே ஒரு 10mm போல்டு வரும். இது 3த்தையும் கழட்டி எடுத்துட்டோம்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸை வெளியே தள்ளி பிடிச்சிக்கிட்டு கார்பரேட்டரை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸ் நல்லா ஷேக் ஆகுது. ஏர் ஃபில்டர் பாக்ஸை நம்ம சும்மா ஒரு சென்டிமீட்டர் வெளியே தள்ளினா கூட நம்ம கார்பரேட்டர் ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஏர் ஃபில்டர் பாக்ஸை வெளியே தள்ளி பிடிச்சிக்கிட்டு கார்பரேட்டரை வெளியே எடுத்தோன்னா அது ஈஸியாக வெளில வந்துடும். ஏன்னா இது நிறைய பேர் ஏர் ஃபில்டர் பாக்ஸை லூஸ் பண்ணாமல் கார்பரேட்டர் வெளியே எடுக்க ட்ரை பண்ணி அந்த கார்பரேட்டர் பிளாஞ்ச் ரப்பரே டேமேஜ் பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணாமல் ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ கார்பரேட்டர் ஈஸியாக வெளியே வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணோன்னா, கேனிஸ்டர்லேருந்து வரக்கூடிய அந்த ஓஸை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். அதோட கிளிப்பை கட்டிங் பேர் வச்சு லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா நம்ம கார்பரேட்டரை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், வெளியே வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்பரேட்டரோட அவுட்டரில் ஃபுல்லாக ஏர் அடித்து அந்த கார்பரேட்டர் டஸ்ட்டு மேலே இருக்க டஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா, கார்பரேட்டரோட மேல் கவர், அதாவது டயாஃப்ரம் கவரை நம்ம கழட்ட போகிறோம். இது 2 ஸ்டார் ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூ வந்து நல்ல கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவராக போட்டு ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக கழட்டணும். கழட்டி எடுத்தோன்னா அந்த கப்பு தனியாக வெளில வந்துடும். இந்த ஸ்க்ரூலாம் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கழட்டது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக கழட்டணும். இந்த கவரை வெளியே எடுத்தால் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், ரிட்டன் ஸ்ப்ரிங்கு. அதுக்கப்புறம் டயாஃப்ரம் யூனிட் இருக்கும், டயாஃப்ரம் ரப்பர். இந்த டயாஃப்ரம் ரப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்குள்ளார இந்த ரப்பர் ஃபங்க்ஷன் ஆகும்போது தான் காற்று உள்ளே உறிஞ்சோம். இந்த ரப்பர் ஏதோ டேமேஜ் இருந்தாலோ இல்லை ரப்பர் ரொம்ப ஹார்டாக இருந்தாலோ அந்த ஸ்லைடு வந்து ஒழுங்காக மேலே தூக்காது. அப்போ என்ன ஆகுனா, இன்ஜினுக்கு சரியான போதுமான அளவு காற்று போகாதனால இன்ஜினோட பிக்கப் வந்து கம்மியாகிடும். வண்டி வந்து டாப் ஸ்பீடு குறைஞ்சிரும். இந்த ரப்பர் நல்லாயிருக்கு, எதுவும் டேமேஜ்லாம் எதுவும் இல்லை. அடுத்து நம்ம கார்பரேட்டரோட பாட்டம் போர்ஷனை கழட்டலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ தான் வரும். சில கார்பரேட்டரில் 2 ஸ்க்ரூ வரும், சில வண்டியில் 4 ஸ்க்ரூ வரும், சில இதில் 3 வரும். அது எந்த மாடல் வண்டியோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூவும் கரெக்டாக நம்ம ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக கழட்டணும்.
இதுக்கு அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேப்லேருந்து பெட்ரோல் வந்து ஸ்டோர் ஆகும். கார்பரேட்டரோட ரொம்ப முக்கியமான பார்ட்லாம் இது உள்ள தான் இருக்குது. பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஸ்டோர் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா உள்ள. இதிலே பார்த்திங்கன்னா சில வண்டியில் வந்து டேங்க்லேருந்து துருலாம் இறங்கியிருக்கும். இந்த பெட்ரோலோட தங்கி நிற்கும். அது இந்த வண்டியில் துரு எதுவும் இறங்கலை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளோட் யூனிட்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட் நீடில் பெட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக போதுமான அளவு பெட்ரோல் வந்தோடனே ஆஃப் பண்ணுற அந்த ஃப்ளோட் யூனிட் அதுதான். அந்த ஃப்ளோட் யூனிட் போயிடுச்சுன்னா என்ன ஆகுனா பெட்ரோல் வந்து ஓவர் ஃபுல் ஆகும். சில வண்டிங்கெலாம் வந்து பெட்ரோல் ஆஃப் பண்ண மறந்துட்டால் பெட்ரோல் வந்து கீழே போயிட்டே இருக்கும். அது மாதிரி ப்ராப்ளம் வருது இந்த ஃப்ளோட் யூனிட்டால் தான். அடுத்து நம்ம ஐட்லிங் ஜெட்டு உள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன ஜெட்டு ஒன்று, அதை நல்லா கனெக்டர் வச்சு அதை கழட்டணும். இது ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கழட்டது ரொம்ப கஷ்டமாயிடும். இது ஆல்ரெடி ஸ்லிப் ஆன மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கழட்டணும் அதை. இதுக்கு முன்னாடி கழட்டினவங்க ரொம்ப ஸ்லிப் ஆகியிருக்காங்க போல். அதை கழட்ட முடியுதான்னு பார்ப்போம். பரவாயில்ல, லூஸ் ஆகிடுச்சு. இந்த ஜெட்டில் ஏதாவது அடைப்பு இருந்தாலோ இல்லை ஜெட்டு ப்ராப்ளம் இருந்தாலோ ஐட்லிங் நமக்கு ஒழுங்காக நிற்காது வண்டி. இந்த ஜெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் வந்து ஐட்லிங் ஸ்லோ ஸ்பீட் ஜெட்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி வந்து அந்த ஹெட்டை வந்து ஸ்லிப் ஆகி வச்சுருக்காங்க. கரெக்டான டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இந்த ஜெட் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அடுத்து நம்ம மெயின் ஜெட்டை கழட்டலாம். மெயின் ஜெட்டில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துகிட்டு அடியில் 7 mm ஸ்பேனர் போட்டு அந்த அடியில் வர மெயின் ஜெட்டையும் கழட்டி எடுத்துடலாம். இதை சில பேர் கட்டிங் பிளேயர்லாம் போட்டு கழட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் கழட்டக்கூடாது. கரெக்டான ஸ்பேனர் போட்டு கழட்டினா தான் அது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இது வந்து மெயின் ஜெட்டு. இது வழியாக தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அந்த டயஃப்ரம் ஸ்லைடு ஓப்பன் ஆகிட்டு பெட்ரோலை வந்து உள்ளே உறிஞ்சி அனுப்போம் இன்ஜினுக்கு. அந்த ஜெட்டில் அடப்பு இருந்தாலும் வண்டி வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் வரும், வண்டியில் நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். அடுத்து நம்ம நீடில் வால்வை கழட்டலாம். ஃப்ளோட் நீடில், இதுக்கு ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவும் கரெக்டாக ஸ்லிப் ஆகாமல் கழட்டி எடுத்துகிட்டு ஃப்ளோட் யூனிட்டை வெளியே எடுத்துடலாம். இதுதான் வந்து ஃப்ளோட் யூனிட்டு, அதாவது பெட்ரோல் ஆஃப் பண்ணக்கூடிய வால்வு. இதில் வர அந்த ஃப்ளோட் ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தாலோ இல்லை நீடில் வால்வு ஏதாவது தேஞ்சு போயிருந்தாலோ வண்டியில் வந்து பெட்ரோல் ஓவர் ஃபுல் ஆகும். ஃப்ளோட் பார்த்திங்கன்னா பெட்ரோலில் மிதந்துட்டு இருக்கும். இது மேலே கீழே வந்து மூவிங்கில் இருக்கும். இது கீழே வந்துச்சுன்னா பெட்ரோல் உள்ளே வரும், மறுபடியும் மிதந்து மேலே போச்சுன்னா பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்படி தான் அந்த ஃப்ளோட் வந்து வேலை செய்யுது. ஓகே, இப்போ நம்ம கார்பரேட்டர் பிரிச்சுட்டோம். இதுக்கடுத்து நம்ம பெட்ரோல் போட்டு நல்லா கார்பரேட்டரை க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா கார்பரேட்டர் எல்லா பார்ட்ஸ்லையும் பெட்ரோலை போட்டு அதை ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுவோம். நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். உள்ளே இருக்கிற அந்த கார்பன், அந்த டஸ்ட்டு, அந்த துரு எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது கார்பரேட்டர் வந்து நல்லா பக்காவாக வேலை செய்யும். எதுவும் அடைப்புலாம் எதுவும் இல்லாமல் மைலேஜ் நல்லாயிருக்கும். வண்டியில் பிக்கப்பு, ஐட்லிங் இஷ்யூ, ஸ்டார்டிங் ட்ரபிள் இது மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம அந்த கார்பரேட்டரோட அடிப்பக்கம் பெட்ரோலில் அந்த பெட்ரோல் வந்து ஸ்டோர் ஆகிற அந்த இடத்துல தான் நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா துருலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். டேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த துரு, பெட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் ஸ்டோர் ஆகும். பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஏர் அடித்து எல்லா ஹோல்ஸையும் எல்லாம் க்ளீன் பண்ணணும் பக்காவாக. நம்ம இந்த மாதிரி கம்ப்ரஸர் ஏர் வச்சு அடிக்கும்போது ஏதாவது அடைப்பு இருந்தாலோ ஏதாவது டஸ்ட் இருந்தாலோ அது வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது வழியாக தான் இப்போ டயப்ரம் ஆப்ரேட் ஆகும். அந்த ஹோல்ஸில் ஏதாவது அடுப்பு இருந்தால் டயப்ரம் ஒழுங்காக ஆப்ரேட் ஆகாது. அப்போ என்ன ஆகுனா வண்டியில் பிக்கப் வந்து லோ ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஜெட்டெல்லாம் க்ளீன் பண்ணலாம். இப்போ மெயின் ஜெட்டு, இந்த மெயின் ஜெட்டில் பெட்ரோல் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏர் அடித்து க்ளீன் பண்ணணும். மெயின் ஜெட்டில் பார்த்திங்கன்னா மெயின் ஹோல்ஸ் இருக்கும், சைடில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த மெயின் ஹோல்ஸ்லாம் அந்த மாதிரி க்ளீனாக தெரிகிற அளவு க்ளீன் பண்ணிவிட்டு மெயின் ஜெட்டோட ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை நல்லா க்ளீன் பண்ணணும். இதை வந்து மெயின் ஜெட்டோட ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. சின்ன ஸ்க்ரூ இருக்கும். இதில் அடுப்பு இருந்தாலும் நமக்கு வந்து வண்டி பிக்கப் ஆகாது, நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இதையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோட் நீடிலெலாம் பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிட்டு அதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த நீடில் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதில் சின்ன ரப்பர் ஓரிங் தான் இருக்கும், அது டேமேஜ் ஆகக்கூடாது. மெதுவாக ஏர் அடித்து சாஃப்டாக க்ளீன் பண்ணணும். அதை இது கார்பரேட்டரோட பாட்டம் கப்பு. இந்த கப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் இருக்கிற துருலாம் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த கப்பை நல்லா க்ளீன் பண்ணணும்.
ஓகே, கப்பு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு, எந்த டஸ்ட்டும் இல்லை அதில். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டயாஃப்ராமை க்ளீன் பண்ணலாம். டயாஃப்ராமோட மேல் கவர் அதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கருப்பாக கார்பன் ஃபார்ம் ஆகிருக்கும். அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஏர் அடித்து ட்ரை பண்ணுறோம். இதுதான் டயாஃப்ராம் யூனிட்டு. இது ஐட்லிங் ஜெட்டு, டேமேஜ் ஆன ஜெட்டு இது. அதுக்கு பதிலாக நம்ம புது ஜெட்டு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து கார்பரேட்டர் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கார்பரேட்டரை பார்த்திங்கன்னா ஏர் ஸ்க்ரூ அது மாதிரி சில பார்ட்ஸ் ஆகணும், அதெல்லாம் நம்ம கழட்டல. ஏன்னா இந்த கார்பரேட் வந்து நல்லாயிருக்கு, அதை நம்ம கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நம்ம கார்பரேட் அசம்பிள் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐட்லிங் ஜெட் வந்து டேமேஜ் ஆயிருந்தது, அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஜெட்டு மாற்றிக்கலாம். ஏன்னா இதனால கூட நமக்கு ஐட்லிங்கில் வந்து ப்ராப்ளம் இருக்கும், ஐட்லிங் வந்து சரியாக நிற்காது. இது நெக்ஸ்ட் டைம் கழட்டும் போது அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் புது ஜெட்டை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஐட்லிங் ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஐட்லிங் ஜெட்டை உள்ளே போட்டு நம்ம கரெக்டான கனெக்டர் வச்சு அதை மீடியமாக டைட் பண்ணால் போதும், ஓவர் டைட் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, ஐட்லிங் ஜெட்டை டைட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து மெயின் ஜெட்டை போட்டு டைட் பண்ணிட்டு 7 mm ஸ்பேனர் போட்டு அதையும் கரெக்டாக டைட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ மெயின் ஜெட்டோட மேலே வர அந்த ஸ்க்ரூ அதையும் டைட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோட் யூனிட் அசம்பிள் பண்ணலாம். ஃப்ளோட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோட்டில் அந்த நீடில் வால்வு அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கம்பிக்குள்ளார கரெக்டாக அதை செட்டிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம கார்பரேட்டரில் அந்த ஃப்ளோட் வால்வு பார்த்திங்கன்னா அது உள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வர அந்த ஸ்டார் ஸ்க்ரூவை டைட் பண்ணோன்னா ஃப்ளோட் வந்து கரெக்டாக லாக் ஆகிடும். இதை டைட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ளோட் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ளோட் கரெக்டாக கீழே மேலே மூவ்மெண்ட் ஆகுது. இது மூவ்மெண்ட் ஆகாமல் ஸ்டக் ஆகிட்டுருந்ததுன்னா வண்டியில் வந்து ப்ராப்ளம் வரும். பெட்ரோல் வந்து சரியாக உள்ளே இறங்காது, இல்லை ஓவர் ஃபுல் ஆகும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். நெக்ஸ்ட் நம்ம அந்த கப்பை போட்டு கவர் பண்ணிடலாம். அதோட 2 ஸ்டார் ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டைட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து டயாஃப்ராம் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டயாஃப்ராமை அந்த நீடியில் கரெக்டாக அந்த மெயின் ஜெட்டோட ஹோல்ஸ்குள்ளார உள்ளே பார்த்தீங்களா புஷ், அந்த புஷ்ஷுக்குள்ளார கரெக்டாக சீட்டிங் வர மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அந்த பீடிங் கரெக்டாக படிய வச்சுட்டு அந்த ஸ்ப்ரிங்கை நெக்ஸ்ட்டு படிய வைக்கணும். பீடிங்கெல்லாம் கரெக்டாக படியணும், ஒதுங்கி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அந்த கப்பு அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே வச்சு ஸ்ப்ரிங்கை வந்து உள்ளே அழுத்தின மாதிரி வச்சு மாட்டணும். இப்போ அதுக்கு மேலே ஒரு 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். இதை டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டயாஃப்ராம் கரெக்டாக வேலை செய்யுதான்னு சொல்லிட்டு நம்ம ஏர் அடித்து செக் பண்ணணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா டயாஃப்ராம் வந்து ஸ்டக் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஸ்டக் ஆகிருந்துச்சுன்னா வண்டி பிக்கப் ஆகாது. நான் சொன்ன மாதிரி ஏர் வந்து இதில் ஃபோர்ஸாக அடிக்கக்கூடாது, சும்மா லைட்டாக ஏர் அடித்து செக் பண்ணணும். இல்லை வாயால் ஊதி கூட பார்க்கலாம். டயாஃப்ராம் எல்லாம் சீட்டிங் ஆகிருக்கு, ஃபங்க்ஷன் நல்லா ஃப்ரீயாக மேலே போயிட்டு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மேலே இருக்கிற அந்த 2 ஹோல்ஸில் நம்ம மெதுவாக ஏர் அடிக்கும்போது டயாஃப்ராம் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இருட்டில் சரியாக தெரியல. ஏர் அடிக்கும்போது டயாஃப்ராம் மேலே போகும். ஏர் கம்மியாச்சுன்னா டயாஃப்ராம் கீழே வந்துடும், ஸ்ப்ரிங் டென்ஷனில் கீழே வந்துடும். இது மாதிரி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா தான் கார்பரேட் கரெக்டாக வேலை செய்யும். ஓகே, இப்போ நம்ம கார்பரேட் அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வண்டியில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஆயில் எடுத்து அந்த கார்பரேட்டோட அந்த பிளாஞ்ச் ரப்பரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கார்பரேட் வந்து ஈஸியாக சீட்டிங் ஆகும். ஏர் ஃபில்டர் சைடும் ஆயில் போட்டுடலாம். அதேமாதிரி கார்பரேட்டரில் இருக்கக்கூடிய அந்த ரப்பர் பிளாஞ்சிலையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் போட்டோம்னா நமக்கு கார்பரேட் வந்து ரப்பர் டேமேஜ் ஆகாமல் ஈஸியாக சீட்டிங் ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா கார்பரேட்டரை எப்படி வெளியே எடுத்தோமோ அதே மாதிரி கரெக்டாக மெதுவாக உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதோட இடத்துல ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இதுலேயும் கேபிள்லாம் ஸ்டக் ஆகாமல் கரெக்டாக சாஃப்டாக உள்ளே எடுத்துகிட்டு போயிடணும். எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்ட்ரு சைடு கார்பரேட்டரை கொஞ்சம் ஓரளவுக்கு படி வச்சாலே போதும்.
இது மாதிரி ஏர் ஃபில்ட்ரு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் சும்மா கார்பரேட்டரை படிய வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த கார்பரேட்டர் பிளாஞ்சில் அந்த ரப்பருக்கு நேராக அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த பக்கம் ரைட் சைட்லேருந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டு கார்பரேட்டர் பிளாஞ்சில் இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டோன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மூலமாகவே கார்பரேட்டரை வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டில் வந்து கரெக்டாக சீட்டிங் பண்ணிடலாம். ரப்பர் டேமேஜ் ஆகாமல் உள்ளே வந்துடும். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 2 செகண்டில் முடிச்சிடலாம் வேலையை. ஹெட்டில் சீட்டிங் பண்ணுறது தான் அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த பிளாக் கலர் ரப்பரை டேமேஜ் பண்ணுறாங்க. இப்போ ஹெட்டில் சீட்டிங் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏர் ஃபில்டர் பக்கம் படிய வச்சுக்கலாம். இப்போ ஷேக் பண்ணி ஏர் ஃபில்டர் பாக்ஸ் பக்கம் கரெக்டாக படிய வச்சுக்கலாம். அந்த கிளாம்ப்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஃபைனலாக டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டர் பக்கம் அந்த படியை வச்சுட்டு இப்போ 2 பக்கம் படியை வச்சிட்டோம். நம்ம அந்த அலங்கி போல்ட்டு டைட் பண்ணிக்கலாம். 3mm அலங்கி போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஏர் ஃபில்டர் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் ஸ்க்ரூவையும் டைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கரெக்டாக படிய வைக்கணும். சீட்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஏர் ஃபில்டர் பாக்ஸை நல்லா ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டார் ஸ்க்ரூ ஏர் ஃபில்டர் சைடு வரக்கூடிய அந்த கிளாம்ப் ஸ்டார் ஸ்க்ரூவும் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா கேனிஸ்டர்லேருந்து வரக்கூடிய அந்த ஓஸை கனெக்ட் பண்ணிட்டு அந்த கிளிப்பை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஒரு கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி அந்த கிளிப்பையும் கரெக்டாக லாக் பண்ணிடலாம். ஓகே, பக்கா. இப்போ ஃபைனலாக நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க இந்த கடையில் ஒரு சினிமா பாட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டும் சேர்த்து நம்ம வீடியோவில் ரெக்கார்ட் ஆனதுனால யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சு. அதனால் என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக மியூட் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி BS4 வண்டிங்களில் 180, 220 பல்சர்லாம் வந்து கார்பரேட்டர் கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸை கழட்டிட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இன்சர்ட் பண்ணிடலாம். ரப்பர் டேமேஜ் பண்ண தேவையில்லை. கழட்டி மாட்டுறதும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோன்னா ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் கனெக்ட் பண்ணிட்டு பெட்ரோல் ஹோஸை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். வண்டி பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது. ஐட்லிங் கரெக்டாக ஆகுது. முதல்ல வந்து ஐட்லிங் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு. இப்போ கரெக்டாக 1000 RPM கரெக்டாக நிற்கிது. ஐட்லிங் ப்ராப்ளத்துக்காக தான் கார்பரேட் க்ளீன் பண்ணுது. இந்த ஜெட்டு மாட்டினதுக்கப்புறம் இப்போ ஐட்லிங் க்ளீனாக இருக்குது.